முதல் நாளில் நம் வீட்டு குல தெய்வத்தையும் நம் இஷ்ட தெய்வத்தையும் அழைத்து ஆவாகனம் செய்து வழிபட வேண்டும். ஆவாகனம் எவ்வாறு செய்வது என்று பார்க்கலாம். அம்மனை 3 வெவ்வேறு முறைகளில் நாம் ஆவாகனம் செய்து வழிபடலாம். அதில் முதல் முறை கலசம் வைத்து அம்மனை ஆவாகனம் செய்து வழிபடும் முறை. எவர் சில்வர் அல்லாத செம்பு அல்லது பித்தளை போன்ற சொம்பு ஒன்றில் நம் வீட்டில் நாம் தினமும் பயன்படுத்தும் புதிய நீரை எடுத்து அதில் கொஞ்சமாக புண்ணிய தீர்த்தங்கள் அல்லது கடல் நீர் ஏதேனும் இருந்தால் அதனோடு கலந்தும், மேலும் அந்த சொம்பில் கலச திரவியம், வாசனை பொருட்கள் சிறிது சேர்த்து மஞ்சள் தூள், ஏலக்காய், எலுமிச்சை பழம் போன்றவற்றையும் அந்த சொம்பில் உள்ள நீரில் கலந்துவிட வேண்டும். அதோடு இந்த கலச நீரில் 1 ரூபாய் நாணயமோ அல்லது 5 ரூபாய் நாணயமோ சேர்த்துவிட வேண்டும். கலசத்திற்கு நூல் சுற்ற தெரிந்தவர்கள் சுற்றலாம். தெரியாதவர்கள் சிறிய நூல் ஒன்றினை சொம்பின் கழுத்து பகுதியில் சுற்றிவிட வேண்டும். கலசத்திற்கு தேங்காய் வைப்பது என்பது அவரவர் விருப்பம். தேங்காய் வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. கலசத்தில் வேப்பிலை 1 கொத்து மற்றும் மாவிலை கொத்தும் கலந்து வைக்க வேண்டும். அடுத்து அந்த கலசத்திற்கு பூ வைத்து அந்த கலசத்தை மணையில் அமர்த்தலாம். மனை அல்லாதவர்கள் ஒரு தாம்பாள தட்டில் பச்சரிசி பரப்பி அதன் மீது அமர்த்தலாம். கலசத்திற்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் வைத்து நம் குல தெய்வத்தின் பெயரையும் இஷ்ட தெய்வத்தின் பெயரையும் 108 முறை சொல்லி ஆவாகனம் செய்ய வேண்டும். குல தெய்வம் தெரியாதவர்கள் ஆண் தெய்வம் ஆனால் பழனி முருக பெருமானையும், பெண் தெய்வம் ஆனால் அன்னை காமாட்சி அம்மனையும் ஆவாகனம் செய்தாலே போதும். இப்படி செய்தால் நம் குல தெய்வத்தை ஆவாகனம் செய்ததாகவே ஆகிவிடும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் செய்தால் அனைத்து தெய்வங்களுக்கும் நெய்வேத்தியமாகிவிடும். இல்லை என்றால் தனித்தனி தெய்வத்திற்கு என்ன விசேஷமோ அந்த நெய்வேத்தியங்கள் படைத்து வழிபடலாம். கலசத்தை தொடர்ந்து 3 நாட்கள் அல்லது 5 நாட்கள் வழிபடலாம். வழிபடும் போது கட்டாயம் தினமும் 2 வேளையும் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். முடிந்தவர்கள் ஆடி மாதம் முழுவதும் கூட கலசத்தை வைத்து வழிபடலாம். அடுத்து கலசம் பிரிக்கும் முறை. கலசத்தை 3 நாட்களுக்கு பிறகோ அல்லது வாரம் ஒரு முறையோ பிரிக்கும் போது கலச நீரை நம் வீடு முழுவதும் தெளித்து மீதம் உள்ள நீரை பூச்செடிகளிலோ அல்லது கால்படாத இடத்திலோ ஊற்றி விடலாம். எலுமிச்சை நன்றாக இருந்தால் வீட்டு வாசலில் கட்டிவிடலாம். மற்ற பொருட்களை பூஜை அறை குப்பைகளோடு சேர்த்து விடலாம். கலசத்தில் உள்ள 1 ரூபாய் நாணயத்தை நம் பணப்பெட்டகத்தில் எடுத்து வைத்து விடலாம். இது ஒரு முறை. மற்றொரு முறை அம்மனை படம் வைத்து ஆவாகனம் செய்யும் முறை.